கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாகமம் 20:8-11 இப்படியாய் சொல்கிறது, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாய் கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். என் தேவ பிள்ளைகளே, உங்கள் கோபத்தின் நிமித்தம் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய தடை உண்டாகும். வேதம் சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்தரிப்பான் என்று. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி வந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் ஏற்பட்டு மோசேயிடம் போய் முறையிட்டார்கள். மோசே தேவ சன்னதியை நோக்கி சென்றான். அங்கு தேவன் மோசேயோடு பேசினார். நீ கன்மலையை பார்த்து பேசு, ஏனென்றால் கன்மலையில் மேல் நான் நிற்பேன் என்று சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தின் நிமித்தம் மோசே கோபப்பட்டு கன்மலையை பார்த்து பேச வேண்டியவன் கன்மலையை அடித்தான். அது நிமித்தம் மோசேயை பார்த்து தேவன் சொன்னார், நான் கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னேன். நீ கன்மலையை அடித்தபடியினாலே நீயும் உன் சகோதரரும் கானானுக்குள் போக மாட்டீர்கள் என்று கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார். மோசே எவ்வளவு வேதனைப்பட்டு எவ்வளவு கண்ணீர் வெடித்து ஜனங்களை நடத்தி வந்தார். ஆனாலும் மோசே கானானை சுதந்திரிக்க முடியவில்லை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. ஏனென்றால் மோசே கோபத்தின் நிமித்தம் அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். என் தேவ பிள்ளையே, உன் கோபத்தின் நிமித்தம் நீ ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறாய். இந்த நாள் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, உன் கோபத்தை விட்டு நீ வெளியே வா. சாந்த குணம் உனக்குள் உண்டாக வேண்டும். இயேசுவின் குணம் உனக்குள் உண்டாக வேண்டும். காயின் கோபத்தின் நிமித்தம் எரிச்சல் அடைந்து தன் சொந்த சகோதரனை கொன்று போட்டான். அதன் நிமித்தம் காயன் சபிக்கப்பட்டான். என் தேவ பிள்ளையே, உன் கோபத்திலிருந்து நீ மாறிவிடு. சாந்த குணம் உனக்குள் உண்டாகட்டும். நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். என் பரிசுத்த ஆவியானவரே, சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் இயேசு மகாராஜா, அவளுக்குள்ளே நீ அசைவாடுவீராக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவளுக்குள்ளே சாந்த குணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கோபத்தின் குணங்கள், எரிச்சலின் குணங்கள் அவளை விட்டு வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியோடும் பலவீனத்தோடு இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இப்போதே இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சுகம் உண்டாகதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீ அப்படியே செய்த கிருபைக்காய் நன்றி. ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.